வணக்கம். நான் உங்கள் பவுலி. இன்றைக்கி வந்து அவுட்டர் லைன் அடிக்கிறது எப்படின்னு ஏ டு இசட்டு ஃபுல்லாகவே பார்க்கலாம். டீட்டெயிலாக ரெயின் வாட்டரு ப்ளஸ் டேங்க் டெலிவரி, டேங்க் இன்புட்டு எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேங்க் ஃபிட் பண்ணி வீடியோ தனியாக போட்டிருக்கோம். இது 1000 லிட்ரு 4 லேயரு. இதில் வந்து 2 டெலிவரியாக எடுத்துருக்கோம். நம்ம அதை பற்றி ஃபுல் வீடியோ ஃபுல்லாக லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இல்லை ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ஃபுல்லாகவே தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ தான். மோட்டர் இன்புட்டு ஒன்று, டெலிவரி வந்து டேங்க் டெலிவரி வந்து 2 அவுட்புட் எடுத்துருக்கோம். 2 ஃப்ளோர் உள்ள வீடு இது. இது வந்து 2 டெலிவரி எடுத்துருக்கோம் பாருங்கள். ஒன்று வந்து கீழே, இன்னொன்று வந்து மேலே போட்டிருக்கோம். ஃபுல்லாக மேலே வந்து 2 பாத்ரூம் இருக்குது, கீழே வந்து ஒரு 2 பாத்ரூம் இருக்குது. மேலே பாருங்கள், டெலிவரி ஏற்றியாச்சு. மோட்ரு லைனும் மேலே போய் டேங்கில் விட்டாச்சு. டேங்க் வீடியோ தனியாக இருக்குது, தெளிவாக பாருங்கள் ஃபுல்லாக. ஏன்னா பெரிய வீடியோ வரும். இந்த கிளாம்பு வந்து 30 இன்ச்சு வச்சு எல்லாத்தையும் கரெக்டாக அடித்தாச்சு. 30 இன்ச்சு வச்சு இதேமாதிரி ஈவனாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரு டெலிவரி இதுலேருந்து 1.25 கொண்டு வந்து கீழே வந்து மோட்ரு டெலிவரி வந்து 1 இன்ச்சு, இது வந்து 1.25 கொண்டு வந்துட்டு இதுக்கிட்ட ரெடியூஸ் பண்ணிவிட்டு இது வந்து 3/4 யூபிஎஸ்சி கன்வெர்ட்டர் புஷ் இருக்குது. ஆனால் கஸ்டமர் வாங்கிட்டு வரல, அதனால் போட்டாச்சு. 1/4 டீ போட்டாச்சு. அங்கே ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்தாச்சு. அதுக்கு அந்தாண்ட அவுட்டரில் ஒரு பாயிண்ட்டுக்கு கேட்டாங்க. அது அப்படியே கொடுத்துட்டு கீழே உள்ளது அப்படியே 1 இன்ச்சு கொண்டு வந்துட்டோம். 1 இன்ச்சு வந்து ஃபுல்லாக கீழே மோட்ரு டெலிவரி வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு அந்த சைடு மோட்ரு இருக்குது, அது வந்து டாப்பில் வச்சுட்டோம். மேலே இதில் வந்து இந்த பாத்ரூமில் வந்து 20 லிட்டரு ஹீட்ரு வச்சுட்டு இது வழியாக 45 போட்டுட்டு கீழே வந்து கீழ் பாத்ரூமுக்கு வர மாரி கேட்டிருக்காங்க. 2 டூவே வச்சாச்சு, கீழே மேலேயும் போடுற மாரி. அதனால் யூசேஜுக்காக போட்டாச்சு. ஒரே பாத்ரூமில் வச்சு 2 போடுற மாரி. இப்போ மேலே உள்ள டாய்லெட் லைனு, இப்போ டாய்லெட் லைனில் பெண்டு போட அவசியம் கிடையாது. இப்போ வந்து இந்த 2 டாய்லெட் இருக்கிறனால எல்லாத்துக்கும் ஷார்ட்டாக ஏர் வச்சுட்டு இந்த சைடு கொண்டு வந்துட்டு ஏர் வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக இறக்கி விட்டாச்சு. இப்போ 2 பாத்ரூமுக்கும் ஏர் ஈவன் ஆகிடும். உங்களுக்கு ஏர் அதிகமாக வைங்க, அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல வந்து ஸ்மெல் அதிகமாக வரும். நிறைய இடத்துல வைங்க, முடிஞ்ச அளவுக்கு ரெடியூசர் பண்ணி வைங்க. இதுமாரி வேஸ்ட் வாட்டர் லைன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகுது. 2.5 பைப்பு பிடிச்சிருக்கோம். இதில் ஒரு 4 இன்ச்சு பைப்பு கிராஸ் ஆகிறதுனால ஒரு 2 45 ஒரு பெண்டு போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த 2 பாத்ரூமோட ரெயின் வாட்டர் இந்த வேஸ்ட் வாட்டர் பைப்பை அப்படியே டோர் போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு டோர் போட்டுங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இறக்கி விட்டாச்சு. இப்போ மேலே உள்ள ரெயின் வாட்டர் பைப்பு, மே ஃப்ளோரில் உள்ள ரெயின் வாட்டர் பைப்பு 3 இன்ச்சாக பிடிச்சி, அதுவும் எஸ்டபிள்யூஆர் கிளம்பு தான். எஸ்டபிள்யூஆர் கிளம்பு கட்டாயமாக இதேமாரி போடுங்க. இப்போ மேலே உள்ள ஹீட்டர் லைனு தனியாக கிராசிங்கில் போயிட்டு அதுக்காக பிளான் பண்ணி ப்ளம்பிங் லைன் அடிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ கிளாம்பெல்லாம் ஈவனாக அதுக்கேற்ற மாரி ஈவனாக போட்டிங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்கு அளக்கிற டைம் மிச்சம், நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ மோட்டர் டெலிவரி மேலே உள்ளது ரெயின் வாட்டர் டெலிவரி. இந்த ரெயின் வாட்டர் டெலிவரி நேராக கீழே இறக்கிட வேண்டியதான். ஃபுல்லாக ரெயின் வாட்டர் தான் சுற்றிலும் கேட்டிருக்காங்க. ஒரு 12 பைப்பு கிட்ட ரெயின் வாட்டர் பைப் மட்டுமே அடிச்சிருக்கோம். இப்போ கிளாம்பு பாருங்கள், ஈவனாக போட்டிருக்கோம் பாருங்கள். எல்லாத்துக்கும் அதுக்கேற்ற மாரி ஈவனாக போட்டிருக்கோம். ஒரு 30 இன்ச்சு அளவுக்கு மேலே போகாது உங்களுக்கு. கிளாம்போட அளவு கரெக்டாக இருக்கும். இது வந்து மோட்ரு டெலிவரி அந்த லாப்ட்டுக்காக 45 போட்டு வளைச்சி போட்டிருக்கோம். நம்ம இது ஒரு 2 அடி அகலம் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் கேமரா செல்லில் எடுக்க முடியல சரியா. இப்போ இந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாத்துக்கும் இந்தமாரி டோர் போடுறது ரொம்ப அவசியம். வேஸ்ட் வாட்ரு, டாய்லெட் லைனு ப்ளஸ்ஸு ரெயின் வாட்ரு எல்லாத்துக்கும் டோர் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு டோர், எந்த அளவுக்கு டோர் எல்போ, டோர் டீ அதுக்கேற்ற மாரி யூசேஜுக்குள்ளது போடுங்க. ஏர் அதிகமாக வைங்க. ஏர் வேஸ்ட் வாட்டருக்கு பாருங்கள் ஏர் வைக்கிறோம். ஏன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் ரெடியூசர் பண்ணுற மாரியும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏர் போணுச்சுன்னா சுமலே வராது, ஃப்ரீயாக தண்ணி போகும் உங்களுக்கு. இப்போ ரெயின் வாட்டர் பைப்பு மேலேருந்து மே ஃப்ளோர்லேருந்து இந்த ஃப்ளோரை கனெக்ட் பண்ணி அப்படியே ட்ரில் பண்ணி கீழே இறக்கியாவது. இப்போ பாருங்கள், இதில் ஒரு டீ போட்டிருக்கோம். அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இது வந்து இந்த ஃப்ளோரு ரெயின் வாட்டர் பைப் வந்துடும். நம்ம வந்து ட்ரில் பண்ணிவிட்டு கிரிப்பர் அடிச்சுட்டு அடுத்து ஆணி அடிச்சிடுவோம். ஸ்க்ரூ மேக்ஸிமம் எஸ்எஸ்சி பிராஸாக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா எஸ்எஸ் ஆணியே போதும், சூப்பராக ஃபிட்டிங் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்துட்டு கரெக்டாக அடிச்சுட்டுனா எஸ்டபிள்யூஆர் கிளாம்பு அதிகமாக போடுங்க. பெரிய பைப்பு 2.5, 3, 4 இன்ச்சுக்கு எஸ்டபிள்யூஆர் கிளாம்பு போடுங்க. சாதாரண வாட்டர் லைனுக்கெல்லாம் இது சாதாரண நார்மல் கிளாம்பே போதும். இது அப்பார்ட்மெண்ட் கிளாம்புன்னு சொல்லுவாங்க. அது எங்கள் ஏரியா சைடு எஸ்டபிள்யூஆர் கிளாம்பு சொல்லுவாங்க. இப்போ ஃபினிஷிங்காக ஆகிடும் அது ஃபுல்லாக. இப்போ இந்த மேலேருந்து வர ரெயின் வாட்டர் கனெக்ட் பண்ணி அங்கே ஒரு ஏர் வச்சுருவோம். ஏன்னா மேலே இங்கே கீழே ரெயின் வாட்டர் வந்துடும், மேலேருந்து ரெயின் வாட்டர் வந்து டீ வச்சு அதில் ஒரு ஏர் வச்சு விட்ருவோம்.
இப்போ அடப்பு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும், ப்ளஸ் மேலே ஷீட்டு போட்டாங்கன்னா அந்த ரெயின் வாட்டர் பைப் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். எல்லாத்துக்கும் இதேமாரி ஏர் போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இப்போ கஸ்டமருக்கு தெரியாது, நீங்கள் தான் விளக்கமாக சொல்லணும். இதேமாரி டீ போடணும், இங்கே ஏர் போட்டுக்கிட்டால் நல்லது எல்லாத்துக்கும். இந்த ஏர் வச்சுட்டு அந்த ரெயின் வாட்டர் பைப்பு ப்ளஸ் மேலே உள்ள ரெயின் வாட்டர் பைப் வந்துடும். மேலே வாட்டர் லைனை வந்து மோட்ரு அங்கே வைக்க போகிறாங்க, அதனால் அந்த டெலிவரி கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த ரெயின் வாட்டர் பைப் இங்கே கொண்டு வந்துட்டு இந்த சைட்லேருந்து ஷீட்டு தான் போட்டுருவாங்க, அந்த சைட்லேருந்து ரெயின் வாட்டர் வந்துட்டு இது வழியாக டீ போட்டு அங்கே ஒரு ரெயின் வாட்டரை இறக்கி வச்சுருக்கோம், அந்த ரெயின் வாட்டர் கனெக்ட் ஆகி போயிடும். இப்போ வந்து இது வந்து வேஸ்ட் வாட்டருக்காக தொட்டி வச்சுருக்கோம். அதில் ஏன் எண்டு கப்பு போட்டு வச்சுருக்கோன்னா இந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாமே இதில் ஊந்து வேஸ்ட் வாட்டர் பைப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வந்துட்டு வரிசையாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ கீழே உள்ள 2 பாத்ரூம் இருக்குது, கீழே 2 பாத்ரூம் வாஷிங் மிஷின் டேப் இருக்குது. இது வந்து டாய்லெட் லைன் சைட்டாக இறக்கிட்டு வந்து கொண்டு போயாச்சு. இதில் டோரு கீழே ஒரு டாய்லெட் வந்து கனெக்ட் பண்ணி டோர் டீ எல்லை போட்டு இடையில டீ போட்டு மேலே உள்ளது கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வருது. ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே ஒரு டோர் எல்லை போட்டிருக்கோம். இதுக்கு அந்தாண்ட தரை வந்து பள்ளமாக தான் போகுது உங்களுக்கு செப்டி டேங்க் மட்டத்துக்கு. அதை கொண்டு வந்துட்டு இங்கே தான் செப்டி டேங்க் இருக்குது, அதில் கொண்டு வந்தாச்சு. மேக்ஸிமம் வாட்டத்துக்கு கம்மியாக கொண்டு வாங்க. ஒரு லென்த்துக்கு 6 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் கொண்டு வரலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த சைடு வந்து ரெயின் வாட்டர் பைப்பு போகுது. இது வந்து டெலிவரி கீழே வந்த டெலிவரி வந்து கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளோர் வாசலுக்கு டேப்புக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இங்கே ஒரு பர்குலா போட்டிருக்காங்க, அதுலேருந்து வர ரெயின் வாட்டர் பைப்பு ரெடியாக வச்சுருக்கோம் நம்ம. இப்போ 4 இன்ச்சு டாய்லெட் லைனு அந்த சைடில் முடிஞ்சுட்டு அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. மேலேருந்து ஒரு டெலிவரி 1.25 கொண்டு வந்தோம் பாருங்கள். இந்த சைடு 1.25 அனுப்பியாச்சு, அந்த சைடு 1.25 கொண்டு வந்துட்டு இதில் ஒரு ரெடியூசர் பண்ணிவிட்டு 2 பாத்ரூமுக்கு லைன் போகுது, எல்லாத்தையும் ஈவனாக போட்டாச்சு. இது வரைக்கும் 1 இன்ச்சு கொண்டு வந்துட்டு அதில் 3/4 கொண்டு வந்திருக்கோம். கன்வெர்ட்ரு புஷ் இல்லை, அதனால் இது போட்டிருக்கோம். ஹீட்ரு லைன் வந்து மேலே விட்ருக்கோம் பாருங்கள். கீழே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டால் ஹீட்ரு லைன் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த கிராசிங்னா 45 போட்டுக்கலாம். இங்கே ஒரு வாஷ் பேஷன் வருது. இது ஒரு கிச்சனுக்கு ஒரு லைனை 1 இன்ச்சாகவே கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டோம். 1.25 எல்லு போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 2.5 பைப் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பாத்ரூம்லேருந்து கொண்டு வந்துட்டு வாஷ் பேஷன் லைனு ப்ளஸ் மேலேருந்து வர லைனு, மேலே வேஸ்ட் வாட்டர் வந்துச்சு அந்த லைனு டீ போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இது கிச்சன் லைனுக்கு ஒரு ஏர் வச்சு ஸ்மெல் தான் வெளியில் போகிற மாதிரி ஏர் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு லைனை கொண்டு வந்தாச்சு. இது வந்து பின்னாடி லைன் போகுது. இதில் வந்து ஏர் வந்து கட்டாயமாக நம்ம வந்து ஸ்மெல்லுக்காக வச்சுக்கணும். இது வந்து வாட்டர் லைனு, இது வந்து கார்பரேஷன் வாட்டர் லைனு. இப்போ ரெயின் வாட்டர் பைப்பு சைடில் நோண்டிட்டு போய் வெளியில் போயிடுது. இப்போ வேஸ்ட் வாட்டர் லைன் வந்து இங்கே வாட்டர் லைன் வந்து இங்கே வந்து ஒரு டேப்பு கேட்டிருக்காங்க, ப்ளஸ் கார்பரேஷன் வாட்டர் இங்கே ஒரு டேப்பு. இதுக்கிட்ட வேஸ்ட் வாட்டர் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இதுக்கிட்ட டீ போட்டு இங்கே எண்டு கப்பு போட்டுருக்கு. இந்த வாட்டத்தை வச்சுருக்கோம். இங்கே எண்டு கப்பு என்னது பண்ணுன்னா பின்னாடி ஃப்ளாட்டு எம்டியாக இருக்குது, அதில் கொஞ்ச நாள் போட்டு அங்கே கஸ்டமர் வந்த பிறகு அதை அடைச்சிட்டு இந்த சைடு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அதுக்காக இப்போ டபுள் ப்ரொவிஷனுக்காக கேட்டிருக்காங்க கஸ்டமரு. அந்த ஃப்ளாட்காரங்க சத்தம் போட்டாங்கன்னா மரம், ஏன்னா தண்ணி ஓட்டத்துக்கு இடம் கிடையாது, வேறு இடமே இல்லை இங்கே. இந்த எண்டு கப்பை கட்டினோம்னா இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகுறது வந்து ரெயின் வாட்டர் வழியாக ஓடுற மாதிரி ப்ரொவிஷன் வைக்க போகிறோம். இதில் வந்து நிறைய பைப்பு தான் கஸ்டமருக்கு ஆகும், ஏன்னா சுற்றிலும் சிமெண்ட்டு போட போகிறாங்க. கம்ப்ளீட்டாக பண்ணிட்டால் தான் அப்புறமா நம்ம பிளான் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்டு கப்பை எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கார்பரேஷன் வாட்டர் ஸ்ட்ரைட்டாக கீழே பிடிச்சிட்டு போயாச்சு. ஒன்று கிச்சனுக்கு விட்டாச்சு, வெளியில் ஒரு இதுக்கு விட்டாச்சு. இங்கே ஒரு மோட்ரு ஒன்று செட் பண்ண தனியாக வீடியோ போடுறேன். இந்த சைடாக கொண்டு வந்துட்டு இந்த சம்பு தொட்டியில் வந்து விட்டாச்சு. அது ஒன்று சம்பு தொட்டி இப்போதைக்கு கார்பரேஷன் வாட்டர் ஏரியாவுக்கு வரல, அதனால் வச்சுருக்கோம். மோட்ரு இந்த சம்பு தொட்டிலேருந்து மோட்ரு எடுக்கிற மாரி ஒரு டெலிவரி 1 இன்ச்சு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். இது வந்து 1 இன்ச்சு டெலிவரி வந்து டேங்குக்கு போகுது. இங்கே தான் 2 மோட்ரு வருது, அந்த மோட்ரு வீடியோ தனியாக போடுறேன். இப்போ மேலே CPVC 45 போட்டு மேலேருந்து ஹீட்ரு கீழ் பாத்ரூமுக்கு லூப் பண்ணுறோமே, அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரோம். ஸ்ட்ரைட்டாக மேலே இருந்து கொண்டு வந்துடும். அந்த பாத்ரூமில் ஒரு 20 லிட்டரு ஹீட்ரு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே கொண்டு வந்து கீழே ஹீட்டரையும் கனெக்ட் பண்ண போகிறோம். SWR போட்டனால தான் இதேமாரி ப்ரொவிஷன் பைப் லைன்னா போகிறதுக்கு ரொம்ப கிராசிங் இல்லாமல் அழகாக கொண்டு வந்துடலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதேமாரி 45 போடுங்க, ஏன்னா கிராஸ் பெண்டு ஸ்டெப் பெண்டு ஓவர் பெண்டு தான் போடாதீங்க. அது கனெக்ஷன் ஒரு அளவுக்கு தான் ஹோல்ஸ் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹீட்ரு கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு மேலேருந்து. இப்போ இந்த மோட்ரு எல்லாம் ஃபிட் பண்ண வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். 2 மோட்ரு ஒரே டெலிவரி தான்,
ஒரு டேங்கில் போய் எப்படி ஊற்றுறது, ஏன் நான் இன்டர்வால் செட் பண்ணோம், எல்லா வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவே பெரிய லென்த்தாக போயிடும் உங்களுக்கு. அதுக்காக தான் சும்மா இடையில உள்ளது. இப்போ ரெயின் வாட்டர் பைப்பு அங்கே உள்ளதையும் கனெக்ட் பண்ணியாச்சு, இங்கே உள்ளதையும் ரெயின் வாட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு இங்கே வேணாம் எங்களுக்கு ப்ரோஷனு இதுக்கிட்ட இந்த தரையில் உள்ள தண்ணியும் போயிட்டு அப்படியே வெளியில் தள்ளி விட்ருவோம். இங்கே வந்து ஒரு கார்பரேஷன் வாட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து வெளியில் டீ போட்டு வெளியில் தள்ளி விட்டு வச்சாச்சு. டெய்லி கனெக்ஷன் எடுத்தால் வாசலுக்கு தண்ணி வந்துடும், கிச்சனுக்கு தண்ணி போயிடும், எல்லாமே போயிடும். இப்போ இன்னொரு டேங்க் வாட்டர் டெலிவரி எடுத்துகிட்டு வந்து இங்கே வாசலில் ஒன்று கேட்டாங்க, அதை வைக்க வேண்டியதான். இப்போ வேஸ்ட் வாட்டர் லைன் எப்படி கொடுக்க போகிறேன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பாத்ரூம் இருக்குது, இங்கே ஒரு போர் இருந்துச்சு. அந்த வேஸ்ட் வாட்டர் லைனை அது வழியாக கிராஸ் ஆகி போர் ஓவர்ஃப்ளோ ஆனால் வெளியில் போகிற மாரி வைக்க சொன்னாங்க. எல்லாம் கஸ்டமரே ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க நம்மளுக்கு. அதேமாரி செய்யலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டோம்னா நம்ம உடனே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இருந்தால் கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்ரூம் இங்கே வந்து குளிக்கிற தண்ணி இருக்குது, ப்ளஸ் வாஷிங் மிஷின் தண்ணி வந்து அந்த போர் வழியாக டீ போட்டு நம்ம இப்போ டீ போட்டிருக்கோம் பாருங்கள், கீழே 3 இன்ச்சு வருது, 3 இன்ச்சு பைப்பு டீ போட்டு அந்த போர் தண்ணியில் வந்து ஊற்றிட்டு இருக்கோம். போர் ஃபுல்லாகிட்டு அடைச்சிட்டுனா வெளியில் டெலிவரி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ கார்பரேஷன் வாட்டர் ரெயின் வாட்டர் வந்துட்டு இப்போ வேஸ்ட் வாட்டர் இந்த சைடு வந்துட்டு இதில் அடிஷ்னலாக இங்கே உரம் மாரி இறக்க போகிறாங்க, செப்டி டேங்க் ஓவர்ஃப்ளோ இறக்க போகிறோம். இந்த சைடு வந்து பாத்ரூம் தண்ணி, இதில் வந்து வாஷிங் மிஷின் அடிஷ்னலாக முன்னாடி ஓப்பனில் அடிச்சிருந்தோம். இப்போ வேணாக்கு ஃப்ரண்டில் இருக்குது, கன்சில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அது வரைக்கும் 1 இன்ச்சு கொண்டு வந்துட்டோம், அதை அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து வாஷிங் மிஷின் லைன் வருது, கீழே ரெடியூசர் பண்ணி நம்ம 4 இன்ச்சு செப்டி டேங்க் லைனை கிராஸ் பண்ணி அப்படி போட்டாச்சு. இதை வந்து சிபிவிசி பைப்பு கன்சில் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் முடிச்சுருவோம். இப்போ ரெயின் வாட்டர் பைப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை கன்சில் பண்ணிச்சு. பாத்ரூமுக்கு வாஷ் பேஷனுக்கு வாஷிங் மிஷினுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இப்போ இந்த ரெயின் வாட்டர் பைப்பு முடிஞ்சிட்டு ப்ளஸ் வேஸ்ட் வாட்டர் பைப்பு முடிஞ்சிட்டு இங்கேயும் 2 டேப்பு வச்சு முடிச்சாச்சு. 2 டேப்பு வச்சு முடித்த பிறகு இதில் 2 டேப்பு போட்டால் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ இந்த ரெயின் வாட்டர் பைப்பு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம மேலே பர்குலரும் வந்துச்சு, அதெல்லாம் கிளாம்ப் அடித்து கரெக்டாக ஃபினிஷிங்காக முடிக்காச்சு. இந்த சின்ன சந்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ தெளிவாக எடுக்க முடியல. நான் வச்சுருக்கிறது விவோவோட ஓல்டு மாடல் செல்லு தான், அந்த செல்லை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மழை பெஞ்சது வந்து இந்த ரெயின் வாட்டரில் வந்து அந்த கேப்பை அடைக்காமல் இருக்குது, அது வழியாக தண்ணி வந்துட்டு இருக்குது. இங்கே மேலே ரெயின் வாட்டர் வந்துச்சு ஒன்று, அதை வந்து கொண்டு வந்து நம்ம கரெக்டாக 45 போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அதில் இந்த எண்டு கப்பு என்னத்துக்கு போட்டோம்னா சிமினிக்காக பாயிண்ட் இப்போதைக்கு சிமினி வைக்கல, எண்டு கப்பு போட்டு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெயின் வாட்டர் பைப் வேஸ்ட் வாட்டர் பைப் போய்ட்டு ரெயின் வாட்டர் பைப் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த வேஸ்ட் வாட்டர் ஓப்பன் பண்ண பிறகு இந்த ரெயின் வாட்டர் பைப் வழியாக ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ ரெயின் வாட்டர் பைப் போட்டு அங்கே உள்ள தண்ணியும் போகும், மேலே அந்த சைடு ஒரு ஷீட்டில் உள்ள தண்ணியை கனெக்ட் பண்ண வேண்டியதான். மோட்டர்லாம் கனெக்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த சைடில் கொண்டு வந்து செவுத்தில் ஏற்றிட்டு நம்ம வந்து மேலே இருந்து அந்த ஷீட்டு போட்டுருக்கு பாருங்கள், அந்தோட ஓவர்ஃப்ளோ தண்ணி இந்த சைடு வரத்துக்காக ப்ரொவிஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பெரிய வீடியோ போய்ட்டு நீங்கள் தெளிவாக பொறுமையாக பாருங்கள். நான் கொஞ்சம் அவசரத்தில் பேசியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.